السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்த மிக பிரம்மாண்டமான ஆட்சியை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சாத் 38வது அத்தியாயத்திலே 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை பற்றியும் அவருடைய பிரம்மாண்டமான வலிமையான ஆட்சியை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். கால ரப்பி குஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு நீ வழங்குவாயாக என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ் கிட்ட அவங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னக்கு அன்தல் வஹாப், நீதான் வாரி வழங்கக்கூடியவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைக்கிறார். நம்ம ஏற்கனவே ஹதீஸ்ல பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுலைமான் நபியுடைய இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். திருமலை குர்ஆனும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து கூறுகின்றான், ஃபஸஹர்னா லஹு ரீஹ், நாம் சுலைமானுக்காக காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுடைய இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உத்தரவிட்டார் இயங்கக்கூடிய வகையில காற்றுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், காற்றை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் கூறுகின்றான், தஜ்ரி பி அம்ரிஹி ருஹாஅன் ஹைசு அஷாப், ஹைசு அசாப், அது அவருடைய கட்டளைப்படி அவர் விரும்பிய இடத்திற்கு இதமான முறையில் கொண்டு சென்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன உத்தரவிடுறாங்களோ, ஆயிரக்கணக்கான படைகளை ஒரு விரிப்பில் ஏற்றி அவங்க எந்த இடத்துக்கு கொண்டு போய் சொல்றாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், காற்று கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப அந்த மாதிரி அவர்களுக்கு காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த காற்றை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 21வது அத்தியாயம் 81வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன், சுலைமான் அவர்களுக்கு மிக விரைவாக செல்லக்கூடிய காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 38வது அத்தியாயத்துல 36வது வசனத்தை சொல்லும் போது இதமாக செல்லக்கூடிய காற்றுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று 21:81 சொல்லும் போது மிக விரைவாக, ஆசிஃபா என்றால் புயல் காற்று, ரொம்ப கடுமையான வேகத்தில் அடிக்கக்கூடிய புயல் காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத் செய்தோமே அந்த ஊருக்கு அது அவருடைய கட்டளைப்படி ஓடியதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பரக்கத் செய்த ஊர்னு சொன்னோம்னா சிரியா, ஷாம் தேசம், பைத்துல் முகத்தஸ். இன்றைக்கு தான் பலஸ்தீன் ஷாம் எல்லாம் தனித்தனி நாடுகளா இருக்கு. அது ஷாம் என்று சொன்னாலே, சிரியா என்று சொன்னாலே அது இப்போ உள்ள சிரியாவையும் பலஸ்தீனையும் எல்லாத்தையும் உள்ளடக்கிய பகுதினா சிரியாங்கிறது, ஷாம்ங்கிறது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சி செய்த இடத்துல இருந்து அந்த காற்று என்ன செய்யுமா, அல்லாஹ் பரக்கத் செய்த அந்த ஷாம் தேசத்தை நோக்கி அவருடைய கட்டளைப்படி கொண்டு சென்றது. வகுன்னா பி குல்லி ஷைஇன் ஆலிமீன், நாம் எல்லா விஷயங்களையும் அறிந்தோராக இருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்துல இதமான காற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தில் மிக விரைவாக செல்லக்கூடிய காற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
ரெண்டுக்கு மத்தியில எந்த ஒரு முரண்பாடும் குழப்பமும் கிடையாது. மிதமான காற்று என்று சொன்னால் அந்த காற்று எவ்வளவு வேகமாக சென்றாலும் சரி, அந்த காற்றுல பயணிக்கக்கூடிய மக்கள், சுலைமான் நபி அதை யாரை ஏற்றி அனுப்புறாங்களோ, ஏதாவது ஒரு விரிப்புல ஏதோ ஒன்று ஏற்றி அனுப்பும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு அசைவோ ஒரு ஒரு விதமான ஆட்டமோ எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இப்ப நிறைய ட்ரெயின் எல்லாம் விடுறாங்களா அதை விளங்குறதுக்காண்டி. ட்ரெயின் வந்து என்ன செய்யுது, பயங்கரமான புல்லட் ட்ரெயின் விடுறாங்க, மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தை அது என்ன செய்யும், போகும், பயங்கரமான வேகத்துல போகும். உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான ஆட்டமோ அதிர்ச்சியோ ஒரு பயமோ என்ன செய்யாது, இருக்காது. ரொம்ப இதமா என்ன செய்யும், இருக்கும். பிளைட்ல போறோம், பிளைட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் 850 கிலோமீட்டர் வேகத்தை என்ன செய்யுது, போகும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யுது, ஆட்டம் தெரியுதா, ரொம்ப இதமா என்ன செய்ய இருக்குது. அப்ப அது போல அந்த காற்று வந்து ரொம்ப விரைவாக செல்லக்கூடிய காற்று. அதே நேரத்துல அது விரைவு இருக்குமே தவிர அதுல செல்லக்கூடிய மக்களுக்கு வந்து ஆட்டமோ அசைவோ அதிர்ச்சியோ பயமோ எதுவுமே இருக்காது. ரொம்ப எந்த விதமான அசைவும் இல்லாமல் இதமான முறையில் செல்லக்கூடிய காற்றாக இருந்தது. இதைத்தான் என்ன செய்து திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாண்டமான ஆட்சியின் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷயாத்தீன குல்ல பன்னாயின் கவ்வாசின், ஷைத்தான்கள்ல வந்து கட்டடம் கட்டக்கூடிய ஒவ்வொருவரையும், முத்து குளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷைத்தான்களையும் நாம் அவருக்கு என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். ஜின்களை வந்து அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்கள்ல வந்து கட்டடம் கட்டக்கூடிய ஜின்கள் இருக்குது என்பதை இதன் மூலம் நாம் என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கிறோம். முத்து குளிக்கக்கூடிய ஜின்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலம் நாம் என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் கைபான விஷயங்கள்ல வந்து அல்லாஹ் எதை சொல்றானோ அதை அப்படியே நாம் நம்பி செல்வதுதான் இறை நம்பிக்கையுடைய அடையாளம். அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப ஜின்கள்ல வந்து ஷைத்தான்கள்ல வந்து கட்டடம் கட்டக்கூடியவர்கள், முத்து குளிக்கக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் என்ன செய்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். அதே போன்று சங்கீதிகளால் விலங்கிடப்பட்ட ஷைத்தான்களையும் அல்லாஹ் செய்தான், வசப்படுத்தி கொடுத்தான். சங்கீதிகள் சொன்னோம்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கட்டளைக்கு எந்த ஷைத்தான் முரண்படுகிறாரோ, அது எவன் அடங்க மறுக்கிறானோ அவர்களுக்கு தண்டனையாக விலங்குகளை வைத்து அவங்களை கட்டி போடக்கூடிய ஒரு வல்லமையும் அல்லாஹ் யாரு கொடுத்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஹாதா அத்தாவுனா, இது நம்முடைய அருட்கொடையாகும். இந்த மாதிரி காற்றை வசப்படுத்தி கொடுத்தது, ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தது, இதெல்லாம் நம்முடைய அருட்கொடைகள். ஃபம்னும், நீங்கள் இந்த அருட்கொடையை வைத்து மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வீராக. அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி தந்துட்டான். நீங்க மட்டுமே அந்த காற்றை பயன்படுத்திக்கலாம், இங்க போவதற்கு வருவதற்கு, அல்லது இதை மற்றவர்களுக்கு உபகாரமாக நீங்க உத்தரவிடலாம். ஒரு ஆள் வந்து உதவி கேட்கிறாரு, நான் இங்க இருந்து அந்த நாட்டுக்கு போகணும், சுலைமான் நபி உத்தரவிட்டு அந்த காற்றை அங்க கொண்டு போய் இறக்கி விட்டோம். அப்ப ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப அவசரமா எடுத்துட்டு வரணும், சுலைமான் நபி சொன்னா என்ன செஞ்சிடும், அவரை கொண்டு போய் அந்த காற்று அந்த பொருளை எடுத்துட்டு வந்துடுவார், எவ்வளவு பெரிய கிலோமீட்டரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நீ வந்து என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கு இதன் மூலம் உபகாரம் செய்யுங்கள், அம்சி, அல்லது உபகாரம் செய்யாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்களை யாருக்கும் நீங்க இதை பயன்படுத்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வந்து கைரி ஹிசாப், எந்த விதமான கேள்வி கணக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வந்து ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்க என்னென்ன செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஏன் அனுமதி கொடுத்தான்? நபிமார்கள் என்றைக்கும் இறை நெறிக்கு மீற மாட்டாங்க, பாவமான காரியங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் வந்து பாவமான காரியங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப இறை தூதர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள். அப்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் சரியாக மட்டும்தான் செய்வாங்க, செயல்படுவாங்க. அப்ப இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கேள்வி எனக்கு கிடையாது, நீ என்ன செய்யலாம், இந்த உபகாரங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யலாம், அது நன்மை செய்யாமலும் இருக்கலாம் என்று அல்லாஹ் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியாராக அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மறுமையில் அவருக்கு அழகிய தங்குமிடமும் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும்
அவர் நேசத்திற்குரிய அடியார். மறுமையிலும் என்ன செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழகிய தங்குமிடம் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இல்ல அந்த காற்றுடைய வேகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தானா இல்லையா? அந்த காற்று எவ்வளவு வேகமாக செல்லும்? சபா என்ற அத்தியாயத்துல 12-13 வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். வலி சுலைமான ரீஹ், சுலைமானுக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா ஷஹ்ருன், அதனுடைய காலை நேர பயணம் என்பது 1 மாத தூரம். காலை நேரம்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றோமா இல்லைங்களா? அதுல இருந்து லுகர் பாங்கு வரைக்கும், சூரியன் உச்சி வருது பாருங்க, அது வரைக்கும் உள்ள நேரம் காலை. அப்ப அந்த காலை நேர பயணம் எவ்வளவு நேரம்? ஒரு 6-7 மணி நேரம் இருக்கு. 7 மணி நேரத்துல 1 மாத தூரம், 1 மாத காலம் அன்றைய காலத்துல பயணித்தார். எவ்வளவு தூரம் போவாங்களோ அவ்வளவு தூரம் இந்த காற்று கொண்டு போய் சேர்த்தும். அப்ப சுலைமான் நபிக்கு உள்ள ஆட்சி பிரமாணத்தை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே அவர் என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க. உலகத்தையே ஆட்சி செய்தாலும் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஈஸியா காற்று எல்லாம் என்ன செய்யுது கொடுத்துட்டான். அந்த காற்று என்ன செய்யும்? ஒரு 7 மணி நேரத்துல என்ன செய்யணும்? 1 மாத தூரம் பயணம் செய்ய வேண்டிய தூரத்தை ஒரு 7 மணி நேரத்துல என்ன செஞ்சிடும்? பயணம் செஞ்சிடும். அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி. ஒரு அவாகுவா சகரும், அதனுடைய ஒரு மாலை நேர பயணம் 1 மாத தூரம். மாலை நேரம்னா என்ன? யுகர்ல இருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரம் என்னது? மாலை நேரம். அப்ப இதனுடைய பயணம் என்னது? 1 மாத தூரம் என்ன செஞ்சிடும்? இந்த நேரத்துக்குள்ள அது போயிடும். 1 மாத தூரம் நாம கடக்க வேண்டிய நேரத்தை அந்த காற்று என்ன செய்யும்? இந்த டைமிங்ல கடந்துடும். அப்ப அந்த காற்றுடைய வேகத்தை எடுத்து பாருங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அவங்க விரும்புனாங்கன்னு வச்சுக்கிறீங்க, லுகர் தொழுகைய யமன்ல முடிச்சுட்டு அசருக்கு பைத்துல் மக்தஸ் போகணும்னு வச்சுக்கிறீங்க, டக்குன்னு காத்துக்கு உத்தரவிடுவாங்க, எங்க போய் சேர்ந்துடலாம்? பைத்துல் மக்தஸ்ல போய் சேர்ந்துடலாம். அது உலகத்துல எந்த பகுதிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சியாளராக இருந்து படையை கொண்டு போனாலும் சரி, கண்காணிப்பாக இருந்தாலும் சரி, மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி கியாமத் வரைக்கும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னதான் மனுஷன் எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு வல்லமையை தன்னுடைய வல்லமையால் அல்லாஹ் கொடுத்தானோ அதற்கு நிகராக யாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், அவருக்கு செம்பை ஊற்றாக ஓட செய்தோம். வேற யாருடைய நம்ம செம்புக்கு உலோகமா கிடைக்கும், அதுல என்ன செய்வோம்? உருக்கி பாத்திரங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஊற்ற ஓட செய்யறதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்சியில போர் கருவிகளை செய்வதற்காக, பல்வேறு பொருட்களை செய்வதற்காக அல்லாஹ் செய்தான், செம்ப ஊற்றாக ஓட செய்தான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், மினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி, அவருக்கு முன்னால், சுலைமான் நபிக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வேலை செய்யக்கூடிய ஜின்களை நாம் என்ன செய்தோம்? அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சாதுல குறிப்பிடும் பொழுது கட்டடம் கட்டக்கூடிய ஜின்கள், முத்து குளிக்கக்கூடிய ஜின்கள். அப்ப இந்த ஜின்கள் யாருக்கு முன்னால் தான் வேலை செய்யும்? சுலைமான் நபி கண்காணிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அவருக்கு முன்னால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது அது வேலை செய்யும். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் அது என்ன செய்யும். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றார், வமை யஸீது மின்ஹும் அன் அம்ரினா, அந்த ஜின்கள் என்பவர்கள் முரட்டுத்தனமானவர்கள். மனித சக்தியால் என்ன செய்ய முடியாது? அவங்களை அடக்கி ஆள முடியாது. அல்ல அல்லாஹ் ஷைத்தான்கள் சொல்லி காட்டுறான். ஷைத்தான்கள் என்பவர்கள் ரொம்ப மூர்க்கத்தனமானவங்களா செய்வாங்க, இருப்பாங்க, கட்டுப்படாதவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த ஷைத்தான்கள்ல வமை யஸீது மின்ஹும் அன் அம்ரினா, நம்முடைய கட்டளைக்கு அந்த ஷைத்தான்கள்ல யாரு வரம்பு மீறுகிறார்களோ நுதிக்குஹு மின் அஸாபிஸ் ஸஈர், அவர்களை நாம் கொழுந்து விட்டெறியக்கூடிய வேதனையை சுவைக்க செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின்களை சுலைமான் நபிக்காக கட்டுப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் செய்தான் இருந்தான். அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், யஅமலூன லஹு மா யஷாஉ மின் மஹாரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பிய கோட்டைகளை அது கட்டியது. மஹாரிப் என்று சொன்னால் கோட்டைகளையும் உள்ளடக்கும். பள்ளிவாசல் மிஹ்ராப் என்பதுடைய பன்மையா வரும் மஹாரிப்.
மிஹ்ராப்னா பள்ளி தொழக்கூடிய இடங்கள். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விரும்பிய கோட்டைகள், தொழக்கூடிய இடங்கள், அவற்றை அந்த ஜின்கள் கட்டியது. தடாகங்களை போன்ற தடாகங்களை போன்ற பாத்திரங்கள். எப்படி தடாகம் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு பெரிய நீர் தடாகம் இருக்கு பாருங்க, அட்டக்குளம் அந்த மாதிரி தெப்ப குளம் மாதிரி இருக்கல, அந்த மாதிரி பாத்திரங்கள் அது என்ன செஞ்சது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கான ஜின்கள் செய்து கொடுத்தன. குதூரின் ராசியாத்தி, அதே போன்று நகர்த்த முடியாத பாத்திரங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை பற்றி சொல்லும் போது வல் ஜிபால அர்சாகலாம், நாம் மலைகளை முளைகளாக ஊன்றியுள்ளோம். அர்சாங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தலாம். அந்த அர்சாவில இருந்து வந்ததுதான் ராசியாத். குதூரின் ராசியாத், நகர்த்த முடியாத மலைகள் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா பூமிக்குள்ள ஊன்றி இருக்குதோ அது போன்று நகர்த்த முடியாத பெரிய பெரிய பாத்திரங்களை அந்த ஜின்கள் செய்தது. அப்போ அதே போன்ற தமாசில் சிற்பங்கள், சுலைமான் நபியுடைய ஷரியத்துல சிற்பங்கள் அனுமதிக்கப்பட்டிருச்சு. அப்ப அவர் விரும்பிய மாதிரி ஒரு கட்டிடங்களை அலங்கரிக்கக்கூடிய சிற்பங்களையும் அந்த ஜின்கள் என்ன செய்து கொடுத்தது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் அவங்களுக்கு மட்டுமா இருக்கும், அவங்களுடைய குடும்பத்தார் எல்லோருமே அந்த பாக்கியங்களை என்ன செஞ்சாங்க, அனுபவித்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், தாவூதுடைய குடும்பமே நீங்க செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். கலீலும் மின் இபாதி அஷ்ஷகூர், என்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் நன்றி செலுத்துறாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடாதீர்கள், இறைவனுக்கு நீங்க செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட ஆட்சியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர் நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும். ஒரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை விரும்புறாங்க. தனக்கு பிறகு தனக்கு கிடைத்த ஆட்சியை போன்று தனக்கு பிறகு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாதுன்னு அல்லாஹ்வோட துவா கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அப்போ நபி இந்த உலகத்தை விரும்பலாமா அப்படின்னு கேட்டோம்னா, உலகத்தை விரும்புறது பிழை கிடையாது. எதுக்காக விரும்பலாம்? அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தை நாம் என்ன செய்யலாம், விரும்பலாம். இப்ப நாம செல்வத்துக்கு அடிமையாகுதல் என்பது வேறு, செல்வத்தை அதிகமாக சேர்த்தல் என்பது வேறு. செல்வத்தை சேர்க்கறதுனா என்ன? இப்ப நமக்கு மார்க்கம் நிறைய கடமைகளை சொல்லுது. நாம ஐங்காலம் தொழுகிறோம் வச்சுக்கிடுங்க. ருக்கு செய்யறதுக்கு, சுஜூ செய்யறதுக்குலாம் நமக்கு உடம்புக்கு சக்தி வேணும்ல, சக்தி வேணும் என்ன செய்யணும், நல்ல என்ன செய்யணும், சாப்பிடணும். நல்ல சாப்பிட்டா தான் உடம்புக்கு என்ன செய்யும், சக்தி கிடைக்கும். நல்ல தூங்குனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல போதுமான அளவு ஒரு நாளைக்கு குறைஞ்ச 8 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினா தான் நம்ம தொழுகைகள் என்ன செய்ய முடியும், ஒரு இன்ட்ரெஸ்டா என்ன செய்ய முடியும், ஈடுபட முடியும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு நம்ம தொழுதான் வச்சுக்கிறோங்க, நம்ம தொழுகை என்ன செய்யாது, தொழுகையா என்ன செய்யாது, இருக்காது. இஸ்லாம் ஜக்காத்து கொடுக்க சொல்லுது. நாம ஜக்காத்து கொடுக்கணும், சம்பாதிச்சதுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியும். ஜக்காத்து கொடுக்கணும், தர்மங்களை செய்யணும், மனைவி மக்களை கவனிக்கணும், பெற்றோர்களை கவனிக்கணும், ஏழை மக்களை கவனிக்கணும், அனாதைகளை கவனிக்க வேண்டும். எவ்வளவு சட்டங்களை இஸ்லாம் சொல்லுது. உம்ரா செய்யுங்கன்னு சொல்லுது, ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லுது. நீங்க குர்பானி கொடுங்கன்னு இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டுது. ஏழைகளுக்கு ஆடை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் எது அவசியம்? காசு அவசியம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பல கட்டளைகளை செய்வதற்கு பணம் இல்லாம என்ன செய்ய முடியாது. அப்போ பணம் என்பது நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப நாம சம்பாதிக்கும் போது நம்முடைய நோக்கம் என்ன இருக்கணும்? என்னுடைய இறைவன் சொன்னபடி வாழ்வதற்காகத்தான் என்னுடைய சம்பாத்தியம். எப்போ நம்முடைய சம்பாத்தியம் இறைவன் சொன்னபடி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எதிரான மனநிலைக்கு போயிடுச்சோ, அப்போ நம்ம எதுக்கு அடிமையாயிட்டோம்? காசு பணத்துக்கு அடிமையாயிட்டோம். அப்துல் தீனார் அப்துல் திருகம், தங்க காசுக்கு அடிமையானவன், வெள்ளி காசுக்கு அடிமையானவன், அவன் நாசமாகி விட்டான். அது ஒரு ஷிர்க். என்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட காசுதான் பெருசு, காசு இருந்தா தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தர்காவுக்கு போறது மட்டும்தான் ஷிர்க்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தங்க காசு, வெள்ளி காசு, காசு பணத்துக்கு அடிமையாயிட்டான். என்னப்பா நீ தொழுகைக்கு வர்றது இல்ல, அங்க எல்லாம் சம்பாதிக்க நம்ம எப்படியா வாழ்றது, காசுதாயா பெருசுன்னு ஒரு சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. இவன் அல்லாஹ்வுடைய பார்வையில இவனுடைய உள்ளத்துல அப்படி நினைச்சான்னு வச்சுக்கிடுங்க, இவன் காஃபிர்.
நிரந்தரமான நரகம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அப்ப நாம காசை விரும்புற தப்பு கிடையாது. காசை எதற்காக விரும்ப வேண்டும்? என்னுடைய இறைவன் சொன்னபடி நான் வாழ்வதற்கு எனக்கு காசு அவசியம். என்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி இந்த காசுக்காக நாம போறோமோ அன்றைக்கு நாம அந்த காசுக்கு அடிமையாகக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ள ஆயிட்டோம்னு சொன்னோம்னா நாம அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம என்ன செஞ்சிட்டோம், காஃபியராக என்ன செஞ்சு ஆயிட்டோம். ஷிர்க்குல போய் நம்ம என்ன செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம். அந்த பாவத்தை அல்லாஹ் நம்ம மௌத்தாவதுக்குள்ள நம்ம திருந்ததுன்னு சொன்னோம்னா அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். நம்ம நிரந்தர நரகத்துக்குரிய மக்களாக ஆகிவிடும். அப்ப நம்ம ஆட்சியை விரும்புறது, காசு பணத்தை விரும்புறது எதுக்காக இருக்கலாம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, தீனை நிலைநாட்டுறதுக்காண்டி, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருந்தால் அதுல என்ன கிடையாது, எந்த விதமான பிழையும் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டலாம். சூரத்து யூசுப்ல 55வது வசனம், 12வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல இருந்து 57வது வசனம் வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த நாட்டு மன்னர் அழைக்கிறார். அழைச்சு யூசுப் நபிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது 2 பேருக்கு மத்தியில ஒரு இணக்கமான நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கால இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த நாட்டினுடைய பொக்கிஷங்களுக்கு என்ன செய்யுங்க, அமைச்சராக்குங்க, என்ன நிதி அமைச்சராக்குங்கன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன எதுக்காண்டி கோரிக்கை வச்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காசு மேல ஆசையா, பணத்து மேல ஆசையா? அப்படி கிடையாது. ஒரு கனவு ஒருவர் கண்டார், மன்னர் ஒரு கனவு கண்டார். ஒரு 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுவது போன்று நான் கண்டேன், 7 காய்ந்த கதிர்களையும் 7 பசுமையான கதிர்களையும் கண்டேன் சொல்லும் போது அந்த கனவுடைய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன செய்யும், முதல்ல 7 வருஷம் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். அந்த 7 வருஷத்தை நீங்க அறுவடை பண்ணும் போது அந்த தானியங்களை கதிரோட என்ன செஞ்சுக்கிடுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்க, மீன் விரயம் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு 7 பஞ்சாண்டுகள் வரும். அந்த 7 பஞ்சாண்டுகள் வரும்போது முதல்ல 7 ஆண்டுகள் நல்ல விளைஞ்சிட, இதை வச்சுதான் அந்த 5 ஆண்டுகளை சமாளிக்கணும். இதுதான் அந்த கனவுடைய விளக்கம் யூசுப் நபி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த 5 ஆண்டுகளை சமாளிக்க வேண்டும் என யூசுப் நபி நினைக்கிறாங்க. அதற்குன்னா தகுதி யாருக்கு தான் இருக்குது, தனக்கு தான் இருக்கு. தான் இருந்தால் அது என்ன செய்ய முடியும், மக்களுக்கு முதல்ல செல்வ செழிப்பு மிக்க 7 ஆண்டு, அடுத்து கடுமையான பஞ்சம் மிக்க 7 ஆண்டு, அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நாம இருந்தா தான் அது என்ன செய்ய சரியா வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால கோரிக்கை வைக்கிறாங்க. பதவி மேல ஆசையோ அல்லது பதவிக்காகவோ அவங்க விரும்பல. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, இன்னி ஹஃபீதுன் அதீம், நான் சரியாக பாதுகாக்கக்கூடியவன், அலீம் நன்கறிந்தவன். இந்த 2 தன்மை எனக்கு இருக்குது. எனவே என்ன செய்யுங்க, நீங்க அந்த நிதி அமைச்சரை ஆக்குங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லியிருந்தான், கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்த், அந்த நாட்டிலே யூசுஃபுக்கு நாம் ஒரு தெளிவான ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தினோம். அவர் என்ன செய்தார், அவர் நாடி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களுக்கு என்ன செய்கின்றான், சரியான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். நுசீபு பி ரஹ்மத்தினா மன் நஷா, நாம் நாடியோருக்கு நம்முடைய அருளை கொடுக்கின்றோம். வலா நுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவருடைய கூலி என்ன செய்யாது, வீணாகாது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சியை விரும்பிய தப்பு கிடையாது. ஏன் தவறு கிடையாது சொன்னோம்னா, அவங்க அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுறதுக்காண்டி, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, எல்லா மக்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான், மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஆட்சியை விரும்பினாங்க. அப்ப அந்த அடிப்படையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியை விரும்புவதோ, அதே மாதிரி ஒரு மூமினா இருக்கக்கூடியவங்க செல்வத்தை விரும்புறதோ என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நாம என்ன செஞ்சிடக்கூடாது, காசு பணத்துக்கு மார்க்கத்தை விட காசு பணம் தான் பெருசுன்னு ஆகிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லனா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் ஹாஸிரூன், யார் அவ்வாறு ஆகிவிட்டார்களோ, காசு பணத்துக்காண்டி, புள்ள ஊட்டிகளுக்காண்டி அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மார்க்கத்துக்கு மாற்றமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க தான் நஷ்டவாளிகள். இன்னொரு அல்லாஹ் சொல்லும் போது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவரை என்ன செய்யாது, திசை திருப்பாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நேரத்துல மட்டும்தான் அவங்க அந்த குதிரையுடைய அழகுல லயிச்சு என்ன செய்யறாங்க, இறைவனை நினைப்பதற்கு மறந்துடுறாங்க. அதுக்காண்டி அவங்க என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. அதற்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்க பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி மிக சிறப்பான ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாக இருந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 461வது செய்தி. இந்த ஹதீஸ் வந்து நபிகள் நாயகம் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். பல வாசகங்கள்ல இடம்பெற்றிருக்கு. நம்ம எல்லா செய்தியுமே என்ன செஞ்சிருவோம், சுருக்கமாக பார்த்து விடுவோம். முதல்ல புகாரில 461வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இஃப்ரீத்தம் மினல் ஜின்னி தஃபல்லத அலைஹில் பாரிஹா. ஜின்கள்ல இருந்து ஒரு இஃப்ரீத், ஜின்கள்ல இருந்து ஒரு கெட்டவன் என்ன செஞ்சான், இரவு நேரத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுது கொண்டு இருக்கும் பொழுது என்னிடம் என்ன செய்தான், வரம்பு மீறினான். அதான் அவன் செஞ்சது என்னன்னு சொன்னோம்னா, சலாத், என்னுடைய தொழுகையை வந்து அதை துண்டிப்பதற்காக, திசை திருப்புவதற்காக அவன் வந்தான். ஒரு இப்லீஸ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையில வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை என்ன செய்யறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்தான், அவனுக்கு எதிராக எனக்கு ஒரு அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு என்ன செய்த ஒரு வாய்ப்பு அளித்தான். அந்த இப்லீஸ வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் என்ன செய்தான், எனக்கு கொடுத்தான். இந்த பள்ளிவாசல்ல உள்ள தூண்கள்ல ஒரு தூணில் அவனை நான் கெட்டி வைக்கலாம் என்று விரும்பினேன். எதற்காக, ஹத்தா துஸ்பிஹு, நீங்கள் எல்லாம் கால நேரத்தை அடைந்து தல்லூரு இலேஹி, நீங்க அந்த இப்லீஸ பார்க்கணும். எனக்கு தொழுகையில வந்து என்னுடைய தொழுகையை துண்டிப்பதற்காக வந்தானா இல்லையா, கெடுக்கிறதுக்காண்டி அந்த இப்லீஸ புடிச்சு பள்ளிவாசல்ல தூண்கள்ல கெட்டி வைக்க நான் விரும்பினேன். அல்லாஹ் வந்து எனக்கு அவனுக்கு எதிராக ஒரு வல்லமையை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கௌல அஹி சுலைமான், என்னுடைய சகோதரர் சுலைமானுடைய துஆவை நான் நினைத்து பார்த்தேன். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி எனக்கு தான் கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த குறிப்பான அந்த வல்லமையில ஒன்று ஜின்களை வந்து கட்டி போடுறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் நபியுடைய பிரார்த்தனையை நினைத்து பார்த்து அவங்க அதை செய்யாம விட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முடியாது என்ற அடிப்படையில் அல்ல, ஒரு ஒழுக்கம் என்ற அடிப்படையில சுலைமான் நபி துவா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா ஒரு ஜின்னை கட்டி போட்டதுனால அது வந்து சுலைமான் நபிக்கு ஈக்குவலா செஞ்சிடாரு, வந்துடாரு. என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஒழுக்க மாண்போடு நம்முடைய சகோதரர் சுலைமான் வந்து இப்படி துவா செஞ்சிருக்கிறாரு, நாம் எதுக்கு அந்த ஜின்களை கட்டி போட்டு அவங்களை தண்டிக்கிறது என்பது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வல்லமை, இறைவனுடைய ஒரு அற்புதம். அது நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு துவாவை நினைத்து செய்து விட்டு விட்டேன் அப்படின்னு நபிகள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இது ஒரு செய்திங்களா. இதே செய்தி சஹீஹுல் புகாரில 4808வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் அந்த மாதிரி சுலைமான் நபியுடைய பிரார்த்தனையை நினைத்து பார்த்து ஃபரத்தஹு ஹாசியன், அவனை இழிவடைந்தவனாக அல்லாஹ் என்ன செய்தான், திருப்பி அனுப்பினான். நான் அந்த மாதிரி பள்ளிவாசல் தூண்ல கெட்டி வச்சு உங்களுக்கு எல்லாம் காட்டலாம்னு நினைத்தேன். ஆனா சுலைமான் நபியுடைய பிரார்த்தனையை நான் நினைச்சிட்டு அந்த மாதிரி செய்ய வேண்டாம், நான் விட்டுட்டேன். அவனே அல்லாஹ் என்ன செய்தான், இழிவடைந்தவனாக அல்லாஹ் என்ன செய்தான், திருப்பி அனுப்பினான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல இதே செய்தி பதிவு செய்யப்பட்டது. இது ஒரே சம்பவமா அல்லது தனித்தனி சம்பவமா என்று நாம பிரித்து பார்க்க முடியாட்டாலும் அது தொடர்பான ஒரு செய்தி தான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிக்கிறாங்க. அப்போ அந்த இரவு தொழுகை வந்து ரசூலா ஜமாத்தா தொழுகையா கூட செய்யலாம் இருக்கலாம். அப்போ சமீனா எப்போ, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது அஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு செய்யறாங்க, சொல்றாங்க. சும்ம கால அல் அனுக பில் அனத்தில்லா, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்றாங்க. முதல்ல அஊது பில்லாஹி மின்க 3 தடவை சொல்றாங்க, உன்னை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அல் அனுக பில் அனத்தில்லா, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை நான் செய்கிறேன், சபிக்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, தொழுது கொண்டு இருக்கும் போதே அவங்க எதையோ ஒன்றை பிடிப்பதை போன்று கையை நீட்டுறாங்க. பசத்தை எதவும் கண்ணவும் எத்தனாவது செய்யும், ஏதோ ஒன்றை எடுப்பதை போன்று பிடிப்பதை போன்று கையை என்ன செய்யறாங்க, நீட்டுறாங்க. அப்போ தொழுகையை முடித்த பிறகு நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ் அது சமீனாக தகூலு ஃபி ஸலாத்தி ஷையன் லம் நஸ்மஅக தகூலு கப்ல தாலிக், நீங்க தொழும்போது ஒரு வாசகத்தை சொன்னீங்களே, அவுது பில்லாஹி மின்கல் 3 தடவை சொன்னீங்க, அல்லாஹ் அனக பில் அனத்தில்லான்னு சொன்னீங்க,
இந்த மாதிரி நீங்க தொழுகையில சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே, ஏன் நீங்க அப்படி தொழுகையில சொன்னீங்க? அது மாதிரி ஒரு ஐநாக்க மசத்தை எதக்க, உங்க கையை நீங்க நீட்டுறதையும் நாங்க பார்த்தோமே. அப்ப சஹாபாக்கள் கண்களுக்கு எதுவுமே தெரியல. ரசூலா முன்னாடி இமாமா நிக்கிறாங்க, அவங்க சில வாசகங்களை சொல்றாங்க, கையை நீட்டுறாங்க, சஹாபாக்களுக்கு எதுவுமே கண்களுக்கு தெரியல. தொழுது முடிச்சோன்னு கேட்கிறாங்க. அப்ப நபியுடைய கண்களுக்கு தெரிந்தது யாருடைய கண்களுக்கு தெரியல? சஹாபாக்களுடைய கண்களுக்கு என்ன தெரியல. அப்ப நபியுடைய கண்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு தன்னுடைய வல்லமையால் பிற மனிதர்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், காட்டுவான். அது இறை தூதருக்குரிய சிறப்பம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் வந்த சஹாபாக்கள் தெரியாது, வஹி இறங்கும். எல்லா சஹாபாக்களும் இருக்கும் போதுதான் வஹி இறங்கும், ஜிப்ரீல் வருவார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்களுக்கு மட்டும் ஜிப்ரீல் தெரிவாங்க, மற்ற சஹாபாக்கள் கண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. அப்ப இது இறைவன் நபி என்பதனால் இறைவன் கொடுத்த ஒரு சிறப்பம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டவுடனே, இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் யா பி ஷிஹாபி மின்னார், அல்லாஹ்வுடைய எதிரி இப்லீஸ் ஒரு தீச்சுவாலையை கொண்டு என்னுடைய முகத்தில் வைப்பதற்காக வந்தான். புகாரியுடைய அறிவிப்புல முந்தைய அறிவிப்பு என்ன வச்சு, என்னுடைய தொழுகையை அவன் கெடுக்கிறதுக்காண்டி வந்தான் இருக்குது. இதுல என்ன வாசகம் வருகிறது, ஒரு தீச்சுவாலையை கொண்டு என்னுடைய முகத்தில் வைப்பதற்காக வந்தான். அப்ப நான் சொன்னேன், ஃபகுல்து அஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தருகிறேன் என்று 3 தடவை சொன்னேன். பிறகு அல் அனுக பில் அனத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கிறேன் என்று நான் 3 தடவை சொன்னேன். ஆனால் ஃபலம் யஸ்தகிர் ஸலாஸ மர்ராத், நான் இப்படி 3 தடவை சொல்லியும் அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யல, பின்வாங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கெடுப்பதிலே அவன் செய்யறான், குறியாக இருக்கிறான். அடுத்து நபிகள் சொல்றாங்க, சும்மா அறுத்து அறுப்புதல், பிறகு நான் அவனை பிடிப்பதற்கு நான் நினைச்சேன். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல அவனை பிடிக்கணுங்கிற ஒரு நாட்டம் ஏற்படுது. அப்போ அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, லௌலா தஅவத் அஹீனா சுலைமான், என்னுடைய சகோதரர் நம்முடைய சகோதரர் சுலைமானுடைய துவா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அஸ்பஹ மூசகம் யல்அபு பிஹி வில்தானு அஹ்லில் மதீனா, நான் அவனை பிடித்து காலை நேரத்துல கெட்டி வைத்திருப்பேன். அவனை பிடிச்சு நான் கெட்டி வச்சிருப்பேன். கால நேரத்துல மதீனாவில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் அவனை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், விளையாட்டு காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி நான் செய்திருப்பேன். ஆனா சுலைமான் நபியுடைய அந்த துவாவை நான் நினைத்ததினால் நான் என்ன செய்யல, அப்படி செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஜின்ன புடிச்சு கெட்டி வைக்க முடியாதுன்னு கிடையாது. கெட்டி வைத்ததுனால சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்பு அம்சத்துக்கு ஈக்குவல் ஆயிரம். ஏன்னா சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஏராளமான ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தா, யாரு தப்பு செஞ்சாலும் அவங்க சங்கிலிகளை வச்சு கெட்டக்கூடிய வல்லமை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபிகள் நாயகம் இந்த ஒரு ஜின்ன நினைச்சா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், கெட்டி வைத்திருக்கலாம். என்றாலும் அந்த என்னுடைய சகோதரர் துவா செஞ்சிருக்கிறாரு, அதுல போய் நம்ம எதுக்கு நம்ம குறுக்க நுழையணும் அப்படின்னு நான் நினைச்சு என்ன செய்யல, அதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இதே செய்தி அஹ்மதுல வருகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அங்க இரவு நேரம் என்று புகாரி முஸ்லிம்ல வந்துச்சு. அபூதருடைய செய்தியில ஜமாத் தொழுகைன்னு வந்துச்சு. இதுல என்ன வருதுன்னு சொன்னோம்னா சுபூ தொழுகைன்னு வருது. அப்ப எல்லாமே நம்ம நினைத்து பார்க்கும் போது சுபூ தொழுகை தான் அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகையை தொழும்போது அவங்களுக்கு அவங்க ஓதுறாங்க. கிராத் ஓதும் போது ரசூலுல்லாஹி கிராத் குழம்பு தொழுகையில என்ன செய்றாங்க, கிராத் ஓதும் போது கிராத் சரியா வரமாட்டுக்கு குழம்பு. அப்ப ஃபலம்மா ஃபலகமின் ஸலாத்தி, அவங்க தொழுகையை முடிச்ச உடனே லவ் ரஅய்துமூனி வ இப்லீஸ, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னையும் இப்லீஸை நீங்க பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, மனித கண்களுக்கு நபிமார்களை தவிர, நபிமார்கள் பார்ப்பது அவங்களுக்குரிய அற்புதம், மனித கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் ரஅய்துமூனி வ இப்லீஸ், என்னையும் இப்லீஸை நீங்க பார்த்திருந்தா நன்றாக இருக்க வேண்டுமே. ஃபஹவைத்து பியதி, நான் என்னுடைய கையால் அவனை பிடிப்பதற்கு குனிந்தேன். ஃபமா ஸில்து அஹ்னுகுஹு, நான் அவனுடைய தொண்டையை பிடிச்சு நான் தொண்டையை இறுக்கி கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொண்டையை பிடிச்சி இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, வஜத்து பர்தல் ஆபிஹி பைன இஸ்பாஇ ஹாத்தைன், 2 விரல்ல காட்டி தொண்டையை பிடிச்சி இருக்கும் போது அவனுடைய எச்சியினுடைய குளிர்ச்சி என்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது, நான் பெற்றுக்கொண்டேன்.
அப்ப அந்த ஜின்களுக்கு வந்து சைத்தான்களுக்கு எச்சிலும் இருக்குது. அது ரொம்ப நம்ம எச்சி எப்படி ரொம்ப கூலா இருக்குமோ அது கொண்டு அவங்களோட எச்சி என்ன செய்யும், கூலா இருக்கு. அதை விட அதிக குளிர்ச்சியா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டை விரலையும் அதுக்கு அடுத்த விரலையும் காட்டுறாங்க. அவன் தொண்டையை பிடிச்சு நான் இருக்கிறேன், அவனுடைய எச்சினுடைய குளிர்ச்சி வந்து என்னுடைய கட்டை விரலிலும் என்னுடைய அந்த கட்டை விரலுக்கு அடுத்த விரலிலும் நான் செய்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். அப்ப ரசூல்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்னை வந்து பிடிச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வல்லமையை கொடுத்திருக்கிறான். ஆனா அவங்க சொல்றாங்க, வலவுலா தஅவத்து அஹி சுலைமான், என்னுடைய சகோதரர் சுலைமானுடைய அந்த துவா மட்டும் இல்லாதிருந்தால் அஸ்பக மர்பூத்தன் பி சாரியத்தின் சவாதி மஸ்ஜித், நான் அவன் என்ன செஞ்சிருப்பேன், இந்த பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல கட்டி வச்சு காலை நேரத்தை அடைந்திருப்பேன். மதீனா, மதீனாவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அவனை வச்சு என்ன செய்ய விளையாடக்கூடிய அளவுக்கு நான் ஒரு அந்த அவனை கட்டி வச்சிருப்பேன்னு சொல்றாங்க. அடுத்த நபியா சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, ஃபமனி தத்தா மின்கும் அல்லாஹ் யகூல பைனஹு வ பைனல் கிப்லத்தி அஹத், உங்களுக்கும் கிப்லாவுக்கும் மத்தியில் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். தொழுது கொண்டு இருக்கும் போது யாராவது உங்களுக்கு கிப்லாவுக்கு மத்தியில உள்ள நுழைய முயன்றா, அது உண்மையான இப்லீஸ். மனுஷனா ஒருத்தன் வந்து நம்ம அவனை நிறைய பாதை இருக்குன்னு வச்சிருங்க, தொழுகையாளிக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நபியா சொல்றாங்க, தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்லக்கூடியவன் அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய பாவத்தை அறிந்தால் 40 நின்று கொண்டே இருப்பான். 40 நாளா 40 வருஷமான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் தொழுகையாளிகளுக்கு முன்னாடி போறது. தொழுகையாளிக்கு முன்னாடி போறது வந்து ஷைத்தான் நபியா சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா தொழுகையாளிக்கு முன்னாடி போட இப்லீஸ் தான் போவான் அவனை கெடுக்கிறதுக்காண்டி. அப்போ மனிதன் போனாலும் அவன் ஷைத்தான். இது எப்போ, நாம வந்து தொழும் பொழுது மக்கள் நடமாடக்கூடிய பாதையில போய் தொழுதுடக்கூடாது. சுத்ரா வச்சு என்ன செய்யணும், தொழணும். எப்பவுமே சுத்ரா என்பது ஒரு பொருளை வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சுவர் ஒரு சுத்ரா தான், தூண் ஒரு சுத்ரா தான், ஏதாவது எதுவுமே இல்லை, ஒரு அடி சைஸ்ல ஒன்ன வச்சு நம்ம என்ன செஞ்சோம், தொழுதுக்கணும். அப்படி தொழும் போது ஒருத்தன் உள்ள வரலாம் வச்சுக்கிடுங்க, அவனை கழுத்தை பிடிச்சி நம்ம கை நிப்பாட்ட அவன் என்ன செய்யலாம், நம்ம எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அவனை என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். அது போக இமாம் ஜமாத் நடக்குது. இமாம் ஜமாத் நடக்கும் போது சஃப்புகளுக்கு குறுக்க போறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இமாம் ஜமாத் நடக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு ஆள் முன் சஃப்பு நிக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்போ என்ன செய்யணும், திடீர்னு காத்து பிரிஞ்சிருச்சு அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு வயிற்றுல பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு. அப்ப என்ன செய்யணும்னா, ஏதோ தனக்கு ஏற்பட்ட வேற ஏதோ தனக்கு நடந்த மாதிரி என்ன செய்யணும், மூக்க கையை பொத்திக்கிட்டு சபுக்கும் இடையில என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். இமாம் ஜமாத் நடக்கும் போது சபுக்கு குறுக்க போறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. சபு பிறந்துக்கிட்டும் போய்க்கலாம், சபுக்கு குறுக்க என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். நபியான காலத்துல சஹாபாக்கள் அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இந்த குறுக்கே போகக்கூடாதுங்கிற சட்டம் எங்க, இமாமுக்கு முன்னாடி சுத்ரா வைக்கப்பட்டிருந்தா அதுக்குள்ள போகக்கூடாது. ஒருவர் தனியா தொழும்போது சுத்ரா வச்சு தொழுதா அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதுதான் அவருடைய சட்டம். அப்ப நபியா சொல்றாங்க, அல்லாஹ் யஹூல பைனஹு பைனல் கிப்லத்தி அஹத், உங்களை ஒருவர் தனக்கும் கிப்லாவுக்கு மத்தியில் யாராவது குறுக்கிட முனைந்தால் ஃபல்யஃபல், இப்படி செய்யட்டும். நான் எப்படி இப்லீஸ வந்து புடிச்சு கழுத்தை புடிச்சு நெருக்கணும், தடுத்தணும், அந்த மாதிரி செய்யட்டும், தடுத்து கொள்ளட்டும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும், நம்ம தொழும் போது யாராவது வந்தா நம்ம தடுக்கணும். நபிகள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதுல சில கேள்விகள் நமக்கு இருக்குது. ஏன்னா சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தானா இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்க ஜின்களை வசப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டங்கள்லாம் இருக்குது. அதற்குரிய விளக்கத்தை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா